அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தி அக்காளி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் இப்போ யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம். நாசர், ஜெயக்குமார், தலைவாசல் விஜய், ஸ்வயம் சித்தா, வினோத் கிச்சன், வினோதினி, அரிஜய், சேகர், யாமினி, தரணி, பரத், இளவரசன், விக்னேஷ், சபரி அலி, மனிஷா சபீர் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்திங்கன்னா முகமது ஆசிஃப் அகமது தான் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது யுகேஸ்வரன். இந்த படத்துக்கு கேமரா பார்த்திங்கன்னா கிரி முருப் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் தோடா தரணி, காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா, எடிட்டர் இனியவன் பாண்டியன், ஸ்டண்ட் தினேஷ் காசி, விஎஃப்எக்ஸ் இனியவன், டப்பிங் இன்ஜினியர் ராம். ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் மேஜிக் அண்டர் கிரவுண்டில் நடக்கக்கூடிய ஒரு படம். தி அக்காளி அப்படின்ற பேரை கேட்கும்போதே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த படத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மர்மமான இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க, அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கூட்ட தலைவன் இருப்பான். அவங்கள பார்த்திங்கன்னா அக்காளின்னுவாங்க. இல்லைனா பார்த்திங்கன்னா இந்த பில்லி சூனியம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பேர் இருக்கும். இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக் சம்மந்தமான ஒரு படம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயக்குமார் இவர் பீஸா படத்தில் நடிச்சிருப்பார். தலையில் கேப்லாம் போட்டு பீஸா கடையில் ஒர்க் பண்ணுற மாதிரி மேனேஜர் கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பார். நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவர் தான் பார்த்திங்கன்னா படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார். முதல்ல போதைப்பொருள் நடக்குது அப்படின்ட்டு தேடி போவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா பிணங்களுக்குள்ளே போதைப் பொருள் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அங்கே என்ன தெரிய வரும்னா, போதை மட்டும் இல்லாமல் பிளாக் மேஜிக், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நரபலிலாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இதுக்கெல்லாம் யார் காரணம், இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் கேரக்டர் நடித்த ஜெயக்குமார் தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கண்டுபிடிப்பார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் ஒரு சமூகம் இயங்கிகிட்டு இருக்கு. மனுஷனை மனுஷனே பலி கொடுக்கறது, இந்த மாதிரியான இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ தளபதி விஜய் நடித்த லியோ படத்தில் கூட அந்த பலி கொடுக்குற இதெல்லாம் காட்டுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒரு சமூகம் இந்த படத்தில் பலி கொடுக்கறத நோக்கி டார்க் மேஜிக் இந்த மாதிரி இது பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்படின்றத காட்டியிருக்காங்க. இதில் படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம நாசர் சாருக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாரு. அவருக்கு பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸான நிறைய விஷயம் இருக்குது. இப்போ சொன்ன ரிவீல் ஆகிடும். நீங்கள் பாருங்கள். இந்த படத்துக்கு தோட்டா தரணி அவர் தான் ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு. அதுவே ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா பார்த்திங்கன்னா படத்துக்கு நிறைய இடம் செட்டு போட்டிருக்காங்க. சர்ச்சு அந்த மாதிரி நிறைய இது போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரியலாக இருக்கும். முழுக்க முழுக்க இந்த படம் பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லாயிருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், இந்த மாதிரி பிளாக் மேஜிக் படம்லாம் நான் பார்ப்பேன், பேய் படம்லாம் பார்ப்பேன் அப்படின்றவங்க இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லைட்டாக சொதப்பியிருக்காங்க. ஆனால் படம் பார்த்தவங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா படத்தோட கதை என்ன அப்படின்றதே படம் பார்த்து முடிச்சுட்டு கேட்குறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி மனிதனே பலி கொடுக்கறது ரொம்ப தவறு அப்படின்றத ஒரு மோட்டிவில் தான் இந்த படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரமும் இங்கே மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இந்துவும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, முஸ்லீமும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, கிறிஸ்டினும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விதமான மக்களும் இப்போ இந்த மாதிரி பலி கொடுக்குறதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற சொல்கிற ஒரு படம் தான் தி அக்காளி. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரு, எடிட்டிங்கு, கேமரா ஒர்க்கு, முக்கியமாக கேமரா ஒர்க் பற்றி சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா தோளில் தூக்கி வச்சுட்டு இந்த கேமராமேன் ஓடிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே மூமெண்ட்லேயே தான் இருக்கும். எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். நீங்கள் அக்காளி படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த படத்தோட கதை புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சினிமா அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடுத்து சந்திக்கிறேன். நல்ல விஜய் விஜய். பை. தேங்க்யூ ஸோ மச்.